தளபதி விஜய் பற்றி நிறைய வீடியோ போட்டாச்சு. நம்ம அதோட நிறுத்திக்கலாம்னு நினச்சேன் நான். அதாவது கொஞ்ச நாள் பேசவான்னு நினச்சேன். இப்போ சூழ்நிலை பேச சொல்லுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜயோட பிரபலம் வந்து அதிகமாகிட்டே போகுது. தளபதிக்கு வந்து நிறைய, அதாவது டிஜிட்டல் மீடியாவில் அதிகமாக தேடக்கூடிய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதல்ல இருக்கார். அவரோட ஃப்ளைட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் ட்ராக் பண்ணுறாங்க, எங்கே போகிறார் எங்கே வரான்றதும். அவரோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம மாநாடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரச்சாரமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக இப்போ வந்து கமலை திரும்பி கொண்டு வராங்க. அவருக்கு ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் வந்து திரும்பி மக்கள் நீதி மையத்தை நான் ரிவைவ் பண்ணுறேன் நான் திரும்பின்னு சொல்கிறாரு அவர். அப்புறம் ரஜினிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. எதனாலனா, தளபதி கொடுக்கப்படக்கூடிய முன்னுரிமை இப்போ இருக்கக்கூடிய பிரபலத்தை குறைப்பதற்கான வழி தான் இது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒன்று நேரடியாக ஓட்டு சேகரிக்கணும், களத்தில் இறங்கி மக்களிடம் ஓட்டு சேகரிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்னா, டிஜிட்டலில் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் தான் வந்து அதிகமாக டிஜிட்டலில் ரொம்ப ப்ரெசன்ஸில் இருக்கவர். மற்ற கட்சிகளில் வந்து எல்லாரும் 50 வயசை கடந்தவர்கள் இருக்காங்க. தாவைக்கால மட்டும்தான் கிட்டத்தட்ட 30 வயசு கீழே இருக்காங்க. டிஜிட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தளபதி பற்றி பேசுங்க. அவரை பற்றின விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக பகிரப்படுதோ, தமிழ்நாடு மக்களிடம் ரீச் ஆகுதோ, தாவைக்காவோட வெற்றி உறுதியாகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். அந்த ஃபீல்டில், அதை அவர் தொண்டர்கள் சொல்லக்கூடியதான் ஒர்க் பண்ணணும். அவர்களோட ரசிகர்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஒன்று நேரடியாக ஓட்டு சேகரிப்பது, இரண்டாவது டிஜிட்டல் மூலமாக, யூடியூப் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, இல்லை ஸ்டேட்டஸ் மூலமாகவோ, இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ நீங்கள் அவருடைய புகழையும் அவர் வந்தால் என்ன நடக்கும், வெற்றி கிடைக்கின்ற விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய வெற்றி தரும் தாவேக்காவுக்கு. அப்போ தான் 2026 உங்களை தான் இருக்கும், எல்லாரோடையும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.